இந்திக்க சமன் ரத்நாயக்க அவர் தான் அரவிந்தவை தொடர்பு கொண்டு கபிலவுக்கு சரீரப்பிணை 100 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைக்கு கையொப்பம் வைக்கின்றார். ஏற்கனவே தயாராகிவிட்டார் தானே. அப்பொழுது சூடுபிடித்து இவர் கைதாகி ஒரு மாதம், அதாவது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தான் இவர் சொல்லியிருக்கின்றார், ஒரு சிக்கல் எனக்கு வரப்போகின்றது என்று. அதற்கமையவே இவருக்கும் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றார், சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஏப்ரல் மாதம் போகின்றது. மே மாதம் ஆரம்பமானதும் தான் 5ஆம் தேதி இவரை பிணையில் விடுவிக்க உத்தரவு கொடுக்கப்படுகின்றது. கபிலவுக்கு முதலில் பிணை வழங்குனர்களாக வந்த சாஞ்சி ஆராய்ச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் இருவரும் யாரோ ஒரு தரப்பால் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக வாழைத்தோட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தான் யார் என்பது குறித்து இன்னமும் முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் பணத்துக்கு பிணை கொடுப்பவர்கள் என்பதுதான் இப்போதைக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யாராவது பணத்துக்கு பிணை கொடுப்பவர்களாக இருந்தால் இவர்கள் அந்த வேலையை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த கையொப்பத்தை போடுவதற்காக அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பதால் நீதிமன்றத்தில் இருக்கிற அதிகாரிகள் விஷயத்தை அறிந்து கொண்டு இவர்கள் போலியான 2 தான் கபிலவுக்கு பிணை வழங்க கையொப்பம் வைக்க வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக அவர்கள் 2 கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். அவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். இதன் காரணமாக கபிலவுக்கு 2 கையொப்பம் வைக்கப்படாமல் இருந்த காரணத்தினால் அவர் அன்றைய தினம் பிணையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மாறாக ஒரே ஒருவர் தான் அவருக்கு கையொப்பம் வைத்திருக்கிறார். யார் என்றால் அவருடைய நண்பர் இந்திக்க சமன் ரத்நாயக்க. 100 லட்சம் சரீரப்பிணை, அந்த ஒரு கையொப்பம் தான் இருக்கின்றது. இன்னும் 2 கையொப்பங்கள் தேவை. ஆகவே தான் அதன் பிறகு அரவிந்த டி சில்வா ஏற்பாடு செய்த 2 வந்து, அதாவது அன்றைய தினமல்ல அதற்கு அடுத்த நாள் வந்து கையொப்பம் வைக்கிறார்கள். ஆகவே 3 பிணையாளர்களும் கையொப்பம் வைத்தவுடன் தான் கபில சந்திரசேன பிணையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகின்றார். அதன் பிறகுதான் மே 6ஆம் தேதி தான் கபில வெளியே வருகின்றார். மே 7ஆம் தேதி மீண்டும் கபிலவை கைது செய்ய நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. காரணம், அந்த முதலில் கைதான 2 இருக்கிறார்களே, போலியாக தயார் செய்யப்பட்ட 2 பிணை வழங்குனர்கள், அவர்கள் சம்பந்தமாக ஒரு போலியான பிணையாளர்கள் கையொப்பம் வைக்க முயன்றதால் சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிடுகின்றது. கபிலவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்றது.